முத்து ஆதாரத்தோட வீட்டில் வந்து எல்லா உண்மையையும் போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டு வீட்டில் இருந்த எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ரோகிணிக்கு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. விஜயா பயங்கர கோபத்தோட மனோஜோட சட்டையை பிடிச்சி, என்னை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, என் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, இந்த ஐடியாவை கொடுத்ததே ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ரோகிணியை மனோஜ் மாட்டி விடுறாரு. விஜயா ரோகிணியோட கன்னத்தில் பலார்னு ஒரு அற விடுறாங்க. உங்கள் அப்பா கொடுத்த பணத்தில் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ட்டு அன்னைக்கு கதை விட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த முத்து பயலால் நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுதுகிட்டு இருக்காங்க. ரோகிணி பேச்சை கேட்டு செஞ்சதுனால 30 லட்ச ரூபா பணமும் போய், வீட்டில் நமக்கு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போய், ஒரு முட்டாள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட இவங்க முன்னாடி நம்ம நிற்கிறோமே அப்படின்ட்டு கூனி குறுகி போய் மனோஜ் ஒரு பக்கம் நிற்கிறாரு. 30 லட்சம் ரூபாயை இப்போயே இவன் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கர கோபமாக முத்து ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. மனோஜும் ரோகிணியும் என்ன செய்ய போகிறாங்க, அடுத்ததாக வீட்டை விட்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்த சீனில் பார்க்கலாம்.